ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர்காரன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை எங்கே வேணாலும் வெளியில் ஒரு மெக்கானிக் ஷெட்லேயோ இல்லை எங்கேயாச்சும் ஷோரூம்லேயோ அந்த மாதிரி கொண்டு போய் விடுறேன்னு வைங்களேன். வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, எவ்வளோ மைலேஜ் வண்டி ஓடி இருக்குது, இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எங்கேயுமே வண்டியை நம்பி கொண்டு போய் விட முடில. நம்ம ஷோரூம்லேயே கொண்டு போய் விட்டோம்னா கூட சில டைம் அங்கேயுமே ஏமாத்துறாங்க. பட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதனால தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இஷ்யூ கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஷோரூமில் இருந்த ஒருத்தங்க செஞ்ச தப்புனால எல்லாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து நம்ம ஷோரூமில் இந்த மாதிரி இஷ்யூ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க அது என்ன பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர் படி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கே வண்டியை வெளியில் விட்டாலும் ஒரு சேஃப்டியான இடமா பார்த்து விடுங்க. அதே மாதிரி எந்த ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னாலுமே அதில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரியும் வண்டியில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் தான் இருந்தது, இப்போ தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அவங்க ஷோரூமில் சொல்லுங்கள். ஷோரூமில் மேக்ஸிமம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க, சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் டைரெக்டாக மெயில் போட்டுருங்க. எல்லா வண்டிக்குமே எல்லா கம்பெனிக்குமே ஒவ்வொரு மெயில் ஐடி இருக்குது. அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளத்தை அவங்களாவே ஷோரூமில் இருந்தே அவங்களைய கூப்பிட்டு அந்த ப்ராப்ளத்தை ரெடி பண்ணி தருவாங்க. அதனால் நீங்கள் எங்கேயாச்சும் வண்டி வெளியில் விட்றீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அது ஷோரூமில் ரெடி ஆகலைன்னா தைரியமாக மெயில் பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளம் ரெடி ஆயிரும். ஓகே மக்களே, இது உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா நமக்கு ஒரு இஷ்யூ நடந்தது, பட் அது ரெடி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே சொன்னாக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே மக்களே, பாய்.